எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சொத்தவிளை அப்புறமா சங்குதுறை அப்படின்ற இந்த 2 பீச் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சொத்தவிளை பீச்சில் இருக்கிறோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துலையும் நாகர்கோயிலேருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இந்த பீச்சில் குளிக்கிறது ஆபத்துன்னு ஒரு காஷன் போர்டு வச்சிருந்தாங்க என்ட்ரன்ஸ்லேயே, அதையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, இந்த பீச்சில் இருக்க மணல் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மணலில் இருக்கும். இந்த பீச்சோட ஸ்ட்ரெச் பார்த்தனாலும் 4 கிலோமீட்டர். இந்த பீச்சை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே உள்ள நீளமான பீச்சுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பீச் வந்து தமிழ்நாட்டில் உள்ள வெள்ளை மணல் கொண்ட பீச்சில் ஒரு பெரிய பீச்சாகவும் இதை கன்சிடர் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம் மணல் வந்து எவ்வளோ வெள்ளை கலரில் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த பீச்சில் பார்த்தோன்னா ஒரு வியூ டவரும் இருக்கும். அந்த வியூ டவரும் இப்போ நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியூ டவர் தெரியுது உங்களுக்கு. நாங்கள் ஒரு சாட்டர்டே இந்த பீச்சுக்கு போயிருந்தோம். ஆனால் இங்கே சுற்றுலா பயணிகள் பெரிய அளவில் இல்லை. அதனால் ஃபேமிலியாக விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக விசிட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த பீச்சில் டைட்ஸோட ஹைட்டு பெரிய அளவில் இல்லை. இந்த பீச்சில் இன்னொரு இது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசி நிறைய பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவில் உங்களுக்கு பாறைகள் இருக்கும், அதுலேயும் பாசி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதில் பார்க்கலாம் பாறைகள் எந்த அளவு ஹைட்டில் இருக்குது அப்படின்றத. கடல் அலை அடித்து இந்த பாறைகள் நடுவில் தண்ணி வரும்போது அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். வாங்க இப்போ வியூ டவர் மேலே போய் எப்படி வியூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது போதுமான பராமரிப்பு இல்லாததால் இப்போ அது ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு வெள்ளை மணல் இருக்கிறது கொஞ்சம் க்ளீனாக தெரியும். நீங்கள் இந்த பீச் விசிட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா நமக்கு சங்குதுறை அப்படின்ற இன்னொரு பீச்சும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆனால் விசிட் பண்ணும்போது மெயின் ரோடு எடுக்காதீங்க, பீச் ரோடு எடுத்தே போங்க. உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்கும் போகும்போது. இப்போ நம்ம சொத்தவிளை பீச்சிலேருந்து சங்குதுறை பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச் ரோடு வழியாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் வியூ உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சைடில் தென்னை மரங்கள், பீச்செல்லாம் உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சங்குதுறை பீச் வந்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் சொத்தவிளை பீச் வரலாம். இப்போ நம்ம சங்குதுறை பீச் ரீச் பண்ணிட்டோம். இந்த பீச் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்கிரீட்டில் இந்த மாதிரி சங்கு செஞ்சு வச்சுருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். இந்த பீச்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ டவர் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருந்துச்சு. மேலே ஏறுறது சேஃப் கிடையாது. அதே மாதிரி இந்த பீச்சில் உங்களுக்கு ஓரத்தில் ஃபுல்லாக மரம் வச்சுருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சொத்தவளை பீச்சை கம்பேர் பண்ணும்போது இந்த பீச்சில் பார்த்தோன்னா அலைகளோட ஹைட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது.
சங்குத்தரை பீச்சில் க்ளவுட்ஸாக இருந்ததால் எங்களால் சன்செட் ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் பீச் ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஷூட் பண்ண சன்செட் தான் இது.